ஃபைவர்ஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் நிறைய கிடைக்கும். நம்மளோட ஃபேக்ட்ரி வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ஆர்கனைஸ்டாக இருக்கும், சர்ச்சிங் டைம் குறையும், இந்த மாதிரியான ஜென்ரல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. பட் ஃபைவர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய ப்ரொடக்டிவிட்டி அண்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கூட கிடைக்கும், காஸ்ட் ரிடக்ஷன் விஷயங்கள், இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி. எங்களுடைய ஒரு கிளைண்ட் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இன்டகிரேட்டட் ஸ்பின்னிங், வீவிங் அண்ட் டையிங் கம்பெனி. அவங்க ஈரோடில் இருக்காங்க, தமிழ்நாட்டில். ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு லாஸ்ட் ஒரு 1 இயராக வந்து ஃபைவர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் கிடைச்ச பெனிஃபிட்ஸை வந்து நான் ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி ஒரு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். வாங்க நம்ம இன்றைக்குள்ள வீடியோக்கு போகலாம். ஸோ நான் போய் சொன்ன மாதிரி நம்ம ஃபைவர்ஸோட பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கிடைக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சிங் டைம் குறையும், அப்புறம் க்ளீன் அண்ட் சேஃப் ஒர்க் பிளேஸ்ன்னு நம்ம சொல்லலாம், அப்புறம் வந்து ஒர்க்கை ஸ்டாண்டர்டைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். இது ஜென்ரலாக எல்லா கம்பெனிலையும் நம்ம பண்ணுறது தான். ஸோ இந்த கம்பெனியில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டு, குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் நமக்கு வந்து கிடச்சிது. அதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்னு பார்க்கும்போது அந்த ஸ்பின்னிங் மில்லில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங் ஃப்ரேம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்பின்னிங் அந்த ஃபைனல் ஸ்பின் ஆகும்போது அந்த யான் ப்ரொடக்ஷனில் அந்த ரிங் ஃப்ரேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம தேர்டஸில் வந்து டெய்லி க்ளீனிங், அது வந்து ஒரு மிஷினுக்கும் ஒரு ஆள் போட்டு நம்ம வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆச்சு, முன்னாடி வந்து இந்த ரிங் ஃப்ரேம்ஸ்லாம் வந்து 17,000 RPMல ஓடிட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா 19,000 RPM வந்து நம்ம டச் பண்ணிட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இன் அவுட்புட் பார்த்திங்கன்னா 11.7% இந்த ஓவரால் அவுட்புட்டே கிடச்சிது நமக்கு. இது ஃபஸ்ட்டு பெனிஃபிட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பெனிஃபிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வார்டெக்ஸ் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வார்டெக்ஸ் மிஷினில் அந்த டிராஃப்டிங் ஏரியா அண்ட் ஆல்சோ பாட்டம் ஏப்ரான் கிளீனிங் இந்த மிஷின்ஸில் இது வந்து நம்ம அகைன் தேர்டஸில் நம்ம வந்து டெய்லி க்ளீனிங் பண்ணி மை மிஷின் மை ஏரியாலாம் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது முன்னாடி இந்த வார்டெக்ஸோட எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா 94% இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா 98.5% இருக்குது. இந்த க்ரீல் பிரேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி 3 இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா 2.5 தான் இருக்குது. ஓவரால் மிஷினில் வந்து நம்பர் ஆஃப் பிரேக்ஸ், இந்த யான் கட் ஆகிறது எல்லாமே இப்போ குறைஞ்சிருக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து இந்த கிராம்ஸ் பெர் ஸ்பிண்டில்னு சொல்லுவாங்க, 370, 380 தான் எடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 410, 420க்கு மேலே இப்போ போயிடுச்சு. ஸோ இந்த ஜிபிஎஸ்ன்னு சொல்கிற இந்த பேராமீட்டரும் இம்ப்ரூவ் ஆகிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவர் சேவிங்கில் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து இந்த கம்ப்ரஸர்ஸ் லைனில் கம்ப்ரஸ்ட் ஏர் லைனில் பார்த்திங்கன்னா நிறைய லீக்கேஜஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் இப்போ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் க்ளீனிங்லாம் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி கம்ப்ரஸர் வந்து 6.7 பாரில் இருந்தது, ரன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா 6.2 பாருக்கு வந்துருக்குது. இதில் மாத்திரமே பார்த்திங்கன்னா எனர்ஜி காஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3,000 ரூபா சேவ் ஆகும். அப்படி பார்த்திங்கன்னா ரஃபாக பார்த்திங்கன்னா ஒரு 300 நாள் நம்ம ஒர்க்கிங் டே வச்சா கூட 9 lakh rupees per year சேவிங்ஸ் வந்து நம்ம ஈஸியாக பண்ணுறோம் அந்த யூனிட்டில். அதே மாதிரி இந்த வார்டெக்ஸ் சக்ஷன் ப்ரெஷர், முன்னாடி இந்த நான் வார்டெக்ஸ் பற்றி பேசியிருந்தேன் இல்லையா, க்ளீனிங்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்போ சக்ஷன் ப்ரெஷர் கூட நம்ம இப்போ ரெடியூஸ் பண்ணியாச்சு. லீக்கேஜ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி குறைச்சிட்டோம். முன்னாடி வந்து 50 யூனிட் ஓடிட்டு இருந்தது, இப்போ 45 யூனிட் தான் ஓடுது. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1,500 rupees per day வருது, ஒரு 4.5 லட்ச ரூபா நமக்கு சேவிங்ஸ் வருது. குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற பாயிண்ட் நம்ம வரும்போது இந்த ரோலர் எக்ஸென்ட்ரிசிட்டி, முன்னாடி வந்து இந்த ரோலர் எக்ஸென்ட்ரிசிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது, 9,000 to 12,000 இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த எக்ஸென்ட்ரிசிட்டியை குறைச்சதுக்கப்புறம் 3,000 அப்படின்ற ரேஞ்சில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் என்ன ஆச்சு பார்த்திங்கன்னா இந்த யான் பிரேக்கேஜஸ் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்குது. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பார்த்திங்கன்னா 25% வந்து பிரேக்கேஜஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு நம்ம வந்து ஃபைவர்ஸில் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறோம். இல்லைனா சில 1-2 ஃபோட்டோஸ் மட்டும் நான் கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன், ஏன்னா நம்ம நிறைய ஃபோட்டோஸ் காமிக்க முடியாது கிளைண்ட்ன்றதுனால. பட் 1 or 2 pictures alone I am going to share. But before we start sharing that, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஸ்பின்னிங் மில்லில் நீங்கள் வந்து ஒரு ஸ்பின்னிங் மில்லோ, வீவிங் மில்லோ, டையிங்கில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலுக்கு. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஸோ தட் whenever we post a new video you will get a notification. இந்த பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா அண்ட் உங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணலாம். லைக் ஃபைவர்ஸ்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் காமிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 1-2 பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர்ஸ் நான் காமிச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைண்டிங் ஏரியாவில் பிஃபோர் ஆஃப்டர் அண்ட் அவங்க நம்ம எம்ப்ளாயோட டூல்ஸ் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றத காமிச்சிருக்கேன். அண்ட் மெயின்டெனன்ஸ் ரூம் முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப குப்பையாக இருந்தது, நிறைய தேவையில்லாத சாமான்கள், மிஷினில் உள்ள ப்ராஜெக்ட் ரிலேட்டட் ஐட்டம்ஸ்லாம் நிறைய போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி ஒரு க்ளீனாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு we wanted to share in this particular video. So thank you very much for watching. And if you are from industry, from spinning, dyeing and weaving, or from textile industry,
And if you are interested in implementing lean or Fiverr in your company, please don't hesitate to call us, and I am giving my contact details also at the video end. Thank you very much for watching. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Thank you very much. Bye bye.